ரட்சிப்பை குறித்த இந்த பாடங்களை கற்று வருகிறோம். எத்தனை பேர் இந்த வேத வசனங்களின் அடிப்படையிலான மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையிலே உணர்கிறீர்கள்? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நான் ரட்சிக்கப்பட்ட பிரதர், ஞானஸ்நானம் பெற்ற பிரதர் அப்படின்னு விட்டுறாதீங்க. ஆண்டவர் எந்த அடிப்படையில் இந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரு, அது என்ன மாற்றங்களை என் வாழ்வில் ஏற்படுத்தி இருக்கிறது, அதனால எனக்கு கிடைக்கிற பலன்கள் என்ன, இதெல்லாம் நம்ம உணர்ந்து கர்த்தருக்கு சாட்சியாக வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இதுவரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கிறோம்னா, 2 செய்திகள்ல ரட்சிப்புனா என்ன, இது ரட்சிப்பு இல்லை அப்படிங்கிற காரியத்தை பார்த்துருக்கோம். அடுத்தது மனம் திரும்புதல்னா என்ன, ரிப்பண்டன்ஸ் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கிறோம். அடுத்தது சப்ஸ்டிடியூஷன், ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று பலியாக கொடுக்கப்படுவதை குறித்து பார்த்திருக்கிறோம். ஒப்புரவாக்கப்படுதலை குறித்து பார்த்திருக்கிறோம். சமாதானப்படுத்துதல், ப்ரொபிஷியேஷன், அதை பார்த்திருக்கிறோம். அடுத்த ரெமிஷன் ஆஃப் சின், பாவத்தை போக்குதல் அல்லது பாவ மன்னிப்பு, அதை நம்ம தியானிச்சிருக்கோம். அடுத்தது ரிடம்ஷன், பாவ மீட்பு. அடுத்தது இம்ப்யூட்டேஷன், கணக்கில் வரவு வைப்பது. கடைசியா ரீஜெனரேஷன், மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படுது. இன்றைக்கு நாம் புத்திர ஸ்வீகாரம் என்கிற தலைப்பின் கீழாக கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். இந்த சுவீகாரம் அப்படிங்கிற காரியத்தை கொஞ்சம் இந்தியாவில் நம்முடைய சட்டத்தின்படி அது எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு சொல்றேன். பொதுவா யாரு இந்த பிள்ளைகளை அவங்க தத்தெடுப்பாங்க அப்படின்னு சொன்னா, பிள்ளைகளாக யாரு, பிள்ளைகளாக. அது சிங்கிள் பேரண்ட்டும் தத்தெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 பேர் கணவன் மனைவியா இருக்கிறவங்களும் தத்தெடுக்கிறதுக்கு என்ன இருக்குது, வாய்ப்பு. ஈரோட்டில் நமக்கு அப்படி தத்தெடுக்கிறதுக்கான ஒரு இடத்தை வச்சிருக்கிறாங்க. அப்படி தத்தெடுப்பதற்கு அரசாங்கம் நியமித்திருக்கிற வயது 55 வயது அதிகபட்சம். எத்தனை வயசு? 55 வயசுல இருக்கிற ஒரு நபர் 18 வயசு பிள்ளைய தத்தெடுக்கலாம். எத்தனை வயசு பிள்ளைய தத்தெடுக்கலாம்? 18 வயசு. 50 வயசு நபர் 8 வயசு பிள்ளைய தத்தெடுக்கலாம். 45 வயசு நபர் 4 வயசு பிள்ளைய தத்தெடுக்கலாம். இதெல்லாம் அரசாங்கம் நியமித்திருக்கிற சட்டங்கள். இதுல வயது வரம்பு இன்னும் எப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, கணவனுக்கும் மனைவியுடைய வயசை கூட்டினா 110க்கு மேல போகக்கூடாது. எவ்வளவு போகக்கூடாது? 110க்கு மேல போகக்கூடாது 2 பேருடைய வயசு. இது இல்லாம பொருளாதாரத்துல, சரீர ரீதியாக, மன ரீதியாக அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். இதை சர்டிஃபைட் பண்ணணும். அவங்களுக்கு வியாதிகள் எதுவும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அடுத்தது பாத்தீங்கன்னா, ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க, சிங்கிள் பேரண்டா இருக்கிறாங்க, பெண்ணாக இருக்கும்போது அவர்கள் எந்த பிள்ளையை வேணாலும் தத்தெடுக்கலாம். ஆணையோ பெண்ணையோ தத்தெடுக்கலாம், அவங்க வயசுக்கு தகுந்தா இருப்பாங்க. ஆனா ஆணாக இருந்தால் சிங்கிள் பேரண்ட், ஆணை மட்டும்தான் தத்தெடுக்க முடியும், பெண்ணை தத்தெடுக்க முடியாது. பொதுவாக தத்தெடுப்பது என்பது இந்தியாவில் பிள்ளைகள் இல்லாதவர்கள் செய்யக்கூடிய காரியம். யார் செய்யறது? ஆனா வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த தத்தெடுப்பு முறை என்பது நம்முடைய தேசத்தினுடைய சட்டத்துக்கு கொஞ்சம் நேர் மாறாதான் இருக்கும். கொஞ்சம் நேர் மாறா. எப்படி அப்படின்னு கேட்டா, நம்ம பிள்ளைகள் இல்லாதவர்கள் தத்தெடுப்பார்கள். இங்க ரோம அரசாங்கத்தினுடைய சட்டத்தின்படி பிள்ளைகளைத்தான் தத்தெடுப்பார்கள். யாரதான் தத்தெடுப்பாங்க? பிள்ளைகளை தான் தத்தெடுப்பாங்க. அது ஏன் வித்தியாசமா இருக்குது? ஆமா, அதை தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். கவனிங்க, ஒரு பிள்ளைய தத்தெடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அப்பதான் அவன் லீகலா ஒரு சட்ட ரீதியான பிள்ளையாக மாற்றப்படுவான். அதாவது தான் பெற்றெடுத்ததுனால மாத்திரம் பிள்ளையா இருக்க மாட்டான், தத்தெடுத்தாதான் சட்ட ரீதியாக அவன் யாராக இருப்பான்? பிள்ளையாக இருப்பான். அப்போ
இந்த அடிப்படையிலான அந்த புத்திர சுவிகாரம், இந்த வேதத்தின் அடிப்படையிலான அந்த தத்தெடுப்பது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுல உங்களுக்கும் எனக்கும் என்ன பெனிஃபிட் இருக்குது, என்ன ஆண்டவர் அதில் சொல்ல வருகிறார் என்கிற காரியங்களை எல்லாம் நாம் புரிந்து கொள்ள முடியும். 2 வசனங்களை நம்ம கவனிக்கலாம். வாசிக்க வேண்டாம் யாரும், தயவு செய்து எல்லாரும் உடைய வேதாகமத்தை திறங்க. கலாத்தியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஒருவேளை வேற மொழியில இங்கிலீஷ்ல இருந்தா 5ஆம் வசனமா இருக்கலாம். அங்க எப்படி எழுதப்பட்டிருக்கிறது, நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்துக்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். எதற்காக தேவன் இந்த உலகத்திற்கு குமாரனை அனுப்பினாராம்? நாம் புத்திர சுவிகாரத்தை பெறும்படியாக. அதே ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். அங்கே எப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். சரி, இப்போ மறுபடியும் பிறந்த ஒரு பிள்ளை. அதனாலதான் நம்ம போன வாரத்தில் ரீஜெனரேஷனை குறித்து படிச்சோம். இன்னைக்கு அடாப்ஷனை குறித்து படிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, மறுபடியும் பிறந்த பின்பு நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளை சட்ட ரீதியான பிள்ளையாக அங்கீகரிப்பதற்காகத்தான் தேவன் இந்த புத்திர சுவிகாரத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார். எதுக்காக? புரிஞ்சவங்க சொல்லுங்க பார்ப்போம். மறுபடியும் பிறந்ததுனால நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மளை சட்ட ரீதியான பிள்ளையாக அங்கீகரிப்பதற்காகத்தான் அவர் என்ன செய்யறாரு? புத்திர சுவிகாரம் தத்தெடுக்கிறார். ஓகேவா? அப்போ மறுபடியும் பிறவாத ஒரு மனிதன் சுவிகார புத்திரத்தை, அந்த ஸ்தானத்தை அடைய முடியாது. ஒருவன் தேவ பகைஞனா இருக்கும் போது, ஒருவன் கோபாக்கினையின் பிள்ளையா இருக்கும் போது, ஒருவன் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மறித்தவனா இருக்கும் போது அவனுக்கு இந்த அடாப்ஷன் பொருந்தாது. யாருக்கு தான் பொருந்தும்? மறுபடியும் பிறந்து தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட்ட ஒருவனே தத்து பிள்ளையாக, சுவிகார பிள்ளையாக மாற்றப்படுகிறான். சரி, இந்த செய்தி ரோமர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கிற சபைக்கு தான் எழுதப்பட்டது. ஒன்னு ரோம சபை, ரோமர் நிருபத்தில் எழுதியிருக்குது. அடுத்தது கலாத்தியர்ல எழுதியிருக்குது. இங்க எல்லா காங்கிரிகேஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா ரோமர்கள். காங்கிரிகேஷன் யாரு? ரோமர்கள். இந்த ரோமர்களுக்கு இதை எழுதுனா அவங்க புரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிறதுனால தான் இந்த வசனம் எழுதப்பட்டதாக பொதுவான ஒரு கருத்து இருக்கிறது. கவனிங்க, நான் ஏற்கனவே சொன்னது போல இந்தியாவில் நம்ம தத்தெடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு செல்வந்தனாக ஒரு மனிதன் இருக்கிறான். இப்போ அவனுக்கு பிள்ளைகள் இல்லை. அப்போ அந்த நபருக்கு அவனுடைய சொத்துக்களை பராமரிப்பதற்கு, பாதுகாப்பதற்கு ஒரு நபர் வேணும். அதனால அவன் தத்தெடுக்கிறான். இந்த அடிப்படையில் தான் எடுக்கிறாங்க. ஆனா ரோம அந்த அரசாங்கத்தினுடைய சட்டத்தின்படி அவங்க எப்படிலாம் தத்தெடுப்பாங்கன்னா, பிள்ளைகள் இருந்தால் கூட ஒருவேளை அந்த பிள்ளையினால் தன்னுடைய சொத்தை பாதுகாக்க முடியாது என்று தகப்பன் கருதினால், அப்பொழுது அவன் தன்னுடைய சொத்தை பாதுகாக்கக்கூடிய விதத்திலான ஒரு நபரை தத்தெடுப்பான். எதுக்காக தத்தெடுப்பான்? இப்ப நம்ம ஊர்ல அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம ஊர்ல நமக்கு கிடைக்கிற பிள்ளைகளை நம்ம என்ன செய்யறோமோ இல்லையோ, நம்முடைய சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு அவங்கள பக்குவப்படுத்திப்போம். படிக்கிறானான்னு பார்ப்போம். சரி இல்லையா, இங்க வயல் இருக்குது, இங்க வீடு இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு எப்படியாவது என்ன செஞ்சுக்க அதை போட்டு கல்யாண வயசு வந்தோன்னு ஒரு பிள்ளையை கட்டி கொடுத்து அவனை சொல்லிடுவேம்மா, என் பையன் கொஞ்சம் ஒரு மாதிரி தான், நீ கொஞ்சம் கவனிச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சது. சொத்துக்கு ஆமா ஆள் ரெடி ஆயிடுச்சு. ஆனா ரோம கலாச்சாரத்தின் அடிப்படையில அவர்கள் பிள்ளைகள் இல்லை என்றாலும் தத்தெடுத்தார்கள். பிள்ளைகள்
தன்னுடைய சொத்துக்களை ஆளுவதற்கு தகுதி இல்லை என்பதனாலும் என்ன செய்தாங்க? தத்தெடுத்தாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, குழந்தைகளை தத்தெடுப்பது மாத்திரமல்ல, பெரியவர்களையும் தத்தெடுப்பார்களாம். அதுல என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, இப்போ எனக்கு 52 வயசு, நான் இன்னொருவரை தத்தெடுக்கிறேன், நான் ஒரு 55 வயசு நபரை கூட தத்தெடுக்கலாம். நம்ம ஊர்ல பொருந்தாது. நம்ம ஊர்ல தத்தெடுக்கிற அதிகபட்ச வயது 18. ஆனா ரோம சட்டத்தின்படி தத்து எடுக்கிற நபரை காட்டிலும் அந்த தத்து கொடுக்கப்படுகிற அந்த நபர் வயது என்ன செய்வாரா? சில நேரத்தில் அதிகமா இருக்குமா. அப்போ நம்ம ஊருடைய கலாச்சாரத்துக்கும் சட்டத்திட்டங்களுக்கும் நிறைய மாற்றங்கள் இந்த ரோம கலாச்சாரத்தில் என்ன செய்யுது இருக்கு. அப்போ பிள்ளைகள் அற்ற அல்லது பிள்ளைகளா இருக்கிறவர்களையும் தத்தெடுக்கிறார்கள், வயதுல மூத்தவங்களை என்ன செய்றாங்க? தத்தெடுக்கிறாங்க. சரி, இந்த தத்து எடுத்துட்டா என்ன அப்படின்னு கேட்டா, அதுக்கு பிறகு அந்த தத்து பிள்ளைய என்ன செய்ய முடியாது? விடுவிக்க முடியாது. ஒரு முறை ஒரு மனிதனை தத்து எடுத்துட்டா அதுக்கு பிறகு அந்த அடாப்டியை என்ன செய்ய முடியாது? மாற்றவே முடியாது. பிறந்த பிள்ளைய கூட, பெற்றெடுத்த பிள்ளைய கூட துரத்தி விடலாம். ஆனா அந்த அடாப்ஷன் சைல்டை என்ன பண்ண முடியாது? அது இந்தியாவிலேயே சட்டம் கிட்டத்தட்ட அப்படிதான். அடாப்ஷன்ல சைல்டு எடுத்தாங்கன்னா அந்த சைல்ட ஒவ்வொரு வருஷத்துலையும் அதற்கான அதிகாரிகள் வந்து பார்ப்பாங்க. பிள்ளை சாப்பிடுதா, பிள்ளை வளர்ந்துருக்குதா, ஆரோக்கியமான சரீர நிலைமை இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் கண்காணிச்சு, அதுல ஏதாவது அவங்களுக்கு சந்தேகமா இருந்தா உடனே காவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி தத்தெடுத்த பிள்ளை சரியான விதத்தில் பராமரிக்கப்படவில்லை, நீங்க கவனிங்கள். நம்ம ஊர்ல சட்டம் ரொம்ப அதிகம். இப்படி சொல்றேனே, இப்போ ஏன் பிள்ளைக்கு, நான் பெற்றெடுத்த பிள்ளைக்கு நான் சாப்பாடு கொடுக்கல 2 நாளைக்கு, அவன் செஞ்ச தப்புக்காக, அதை இந்த சமுதாயம் கேள்வி கேட்காது. ஏன் அவன் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கல? ஆனா நான் தத்தெடுத்த பிள்ளைக்கு ஒரு நேரம் சோறு கொடுக்கலன்னு அந்த பிள்ளை கம்ப்ளைண்ட் பண்ணிச்சுன்னா நான் கம்பி தான் என்ன. அந்த அடிப்படையில இந்த அடாப்ஷன் சைல்டுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பு என்ன இருக்குது? அதிகமாக இருக்கிறது நம்ம ஊரை பொறுத்தவரை. அதே மாதிரி அங்கேயும் இந்த அடாப்டட் சைல்டு என்ன செய்ய முடியாதுன்னா, அவனுக்கு எழுதி கொடுத்த எதையுமே மாற்ற முடியாது, எதையுமே என்ன செய்ய முடியாது? கேன்சல் பண்ண முடியாது. அப்ப நல்ல கவனிங்க. இப்ப நம்ம ஊர் சட்ட திட்டங்களுக்கும் மாற்றம் உள்ள அந்த சுவீகாரம், புத்திர சுவீகாரம், இதை ஏன் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார்? எதுக்காக பவுல் அப்போஸ்தலன் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை எழுதி வச்சிருக்கிறார்னா, நீங்களும் நான் ஒரு நாள்ல தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். நாம எப்படி இருக்கோம்? கோபாக்கினையின் பிள்ளை. இப்போ இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார் என்று விசுவாசிக்கும் போது நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிறோம். அப்படி தேவனுடைய பிள்ளைகளாகிற நம்மை அவர் என்ன பண்றாருன்னா, அவர் தத்து பிள்ளையாக எடுத்துக் கொள்கிறார். எப்படி தத்தெடுக்கிறாரு? அந்த அடாப்ஷனுக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா, உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரே அந்த தத்து எடுக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறார். எதுக்கு அடையாளம்? ரொம்ப கவனிக்கணுங்க. சில நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் ஒரு லிமிட்டடான ஒரு காரியத்தை தான் நம்ம வச்சிருக்கோம். உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரே நாம் தத்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கு அடையாளம். இந்த வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற போது எனக்குள்ள இப்படி எண்ணங்கள்லாம் வந்துச்சு. ஏன் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்து தவறான அநேக உபதேசங்கள் இருக்கிறது? ஏன் தவறான காரியங்களை எல்லாம் போதிக்கிறாங்கன்னா, உண்மையான ஒரு சுவீகார பிள்ளையாக இருக்க வேண்டிய பிள்ளைய சபைக்குள்ள போலியாக பிசாசு வைத்திருக்கிறார். அவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இல்லை, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இருப்பதாக நம்ப வைக்கப்பட்டிருக்கிறார். அவங்க பேசுகிற சில அந்நிய பாஷை, உலகங்கள், அர்த்தமற்ற பேச்சுக்கள், இதையெல்லாம் வச்சு அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க எனக்குள்ள யார் வாசம் பண்றா? ஆனா ஆண்டவர் அதை எதற்காக கொடுத்திருக்கிறார் என்றால், நான் உன்னை தத்தெடுத்திருக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக கொடுத்திருக்கிறார். எதுக்காக கொடுத்திருக்கிறாரு? தத்தெடுத்திருக்கிறேன். ஏன்னா இது அடையாளம், இந்த தத்து பிள்ளையுடைய முழுமையான சொத்தை சுதந்திரித்துக் கொள்கிற ஒரு நாள் இருக்கிறது.
முழுமையான சொத்தை சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையின் ஜீவியத்துல பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்றது என்னன்னா ஒரு டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி, அது ஒரு டவுன் பேமெண்ட். வேதம் அதற்கு என்ன பேர் சொல்கிறதுனா ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், முதற் பலன். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எதற்காக? நாம் மீட்கப்படுவோம் என்பதற்கான அடையாளம். ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். அதே ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட. கொஞ்சம் இந்த ஈஸி ரீடிங் பைபிள் இருந்துச்சுன்னா கூட எடுத்து வாசிக்கலாம் யாராவது ஒருத்தர். ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் உலகம் மட்டுமல்ல, நாமும் உங்களுக்குள் வேதனையோடு காத்துக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வாக்குறுதியினுடைய முதல் பாகம் போல். அந்த வார்த்தை நல்லா கவனிங்க. தேவனுடைய வாக்குறுதியினுடைய முதல் பாகம் போல் நாம் ஆவியின் முதல் பலனை பெற்றிருக்கிறோம். நாம் எதிர்பார்க்கிறோம். நல்ல கவனிங்க, அதுல நல்ல தெளிவா இருக்குது. இது முதல் பாகம். இது என்னது? ஒரு இடத்தை வாங்கும் போது நம்ம கொடுக்கிற ஃபர்ஸ்ட் டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி, ஃபர்ஸ்ட் ஒரு டவுன் பேமெண்ட் இது. அப்போ நாம் சுவீகார பிள்ளையாக மாறி இருக்கிறோம். இனி சுவீகார பிள்ளைக்குரிய அந்த சொத்துக்களை, சுதந்திர வீதத்தை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் என்னவா இருக்கிறாரா? அடையாளமாக இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, உங்களுடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறாரா? அந்நிய பாஷையை விட்டு விடுங்கள், நான் அதை கேட்கவில்லை. உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறாரா? இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 22வது வசனம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம். அவர் நம்மை உத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவியையும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆமா, என்ன கொடுத்திருக்கிறாரா? ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். சரி, அடுத்து 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆமா, அதாவது இரண்டாவது பேமெண்ட்டை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். சரி, இப்போ ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவது நாம் நீக்கப்படுவோம் என்பதற்கான அடையாளம் மாத்திரமல்ல, நாம் சுவீகார பிள்ளையாக அவரால் தத்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கான அடையாளம். எதற்கான அடையாளம்? தத்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். நீங்க தத்து பிள்ளையா? உங்க வயசு எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல. இந்திய தேசத்தின் சட்டத்தின்படிதான் 18 வயசுக்கு மேலே யாரையும் தத்தெடுக்க முடியாது. ஆனா பரலோக சட்டத்தின்படி எந்த வயதில் இருக்கிறவங்களையும் ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? தத்தெடுக்க முடியும். பிள்ளைகள் இல்லாததுனால தத்தெடுக்கல, பிள்ளைகள் இருந்தும் பிள்ளைகள் தன்னுடைய சொத்தை பராமரிக்கவில்லை என்பதற்காகவும் யாரை தத்தெடுக்கலாம்? ஒருவேளை இஸ்ரவேல் என்கிற தன்னுடைய குமாரன் தன்னுடைய ஸ்தானத்திற்கு உகந்தவனாக இல்லாததினால் உறவினத்தாரில் இருந்து தேர்ந்தெடுப்பதற்காக ஆண்டவர் இதை செய்தாரோ எனக்கு தெரியாது. அதுதான் அர்த்தமா எனக்கு தெரியல. ஆனா இந்த அடாப்ஷன் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள தங்கி இருக்கும் போது ஒரு டவுன் பேமெண்டா இருக்குது. நான் மீட்கப்படுவேன் என்பதற்கு அது அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ரீஜெனரேட்டட், மறுபடியும் பிறந்த ஒரு மனிதன் தேவனுடைய ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடியும் பிறந்து தேவனுடைய பிள்ளை என்கிற பெயரை பெற்றுக் கொண்டவரை பரிசுத்த ஆவியானவர் தமக்கு சொந்தமாக்கிக் கொள்கிறார், சுவீகார பிள்ளையாக்கி கொள்கிறார். எதுக்காக? புரிஞ்சிருக்காங்க? சுவீகார பிள்ளையாக்குறார். எதுக்காக? நம்ம எல்லாரும் ஒரு நாள் என்ன செய்ய போறோம்?
மீட்கப்படுவோம் என்பதற்கு இது அடையாளம். அப்போ மீட்கப்படும் போது ஆண்டவர் தகப்பன் எனக்கு வைத்திருக்கிற சொத்துக்களை எல்லாம், அந்த இன்ஹெரிட்டன்ஸ் எல்லாம் நான் என்ன செய்ய முடியும்? அனுபவிக்க முடியும். சரி, அதனால நீங்க ஆங்கில வேதாகமத்துல சைல்ட் ஆஃப் காட் அப்படின்னு போட்டிருக்கோம் சில இடத்துல. அது எதை குறிக்குதுன்னா ரீஜெனரேட்டட், மறுபடியும் பிறந்தவர்களை குறிக்கும் போது என்ன வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க? சைல்ட் ஆஃப் காட். அது தேவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்தக்கூடிய மனிதனாக நம்மை காண்பிக்கிறது. என்ன மனிதன்? மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவன் தேவனுடைய பிள்ளையாக, அவன் தேவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறவனாக இருக்கிறான். இன்னும் அந்த இங்கிலீஷ் பைபிள பாத்தீங்கன்னா சன்ஸ் ஆஃப் காட் போட்டு என்ன போட்டிருக்கும்? நமக்கு தமிழ் பைபிள போட்டிருப்பாங்க தேவபுத்திரர் அப்படிலாம் போட்டிருக்கோம். நம்ம என்ன வாசித்தோம் ரோமர் 8ல? அங்க நமக்கு இல்ல வாசிக்க வேண்டாம். சில இடத்துல சுதந்திரன் போட்டிருக்கோம். ஆனா ஆக்சுவலா அந்த டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் பைபிள்ல தான் டிஃபரன்ஸ் தெரியும். சன்ஸ் ஆஃப் காட் போட்டிருக்கோம். சன்ஸ் ஆஃப் காட் போட்டுட்டுன்னா அந்த இடத்துல அடாப்டட் சைல்டுன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? அடாப்டட் சைல்டுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது தேவனுடைய பிள்ளை என்கிற பொசிஷனுக்கு வந்திருக்கு, அதிகாரத்துக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். எதுக்கு வந்திருக்குது? எழுதி கொஞ்சம் பாருங்க. தேவனுடைய பிள்ளை என்று சொல்லும்போது, மறுபடியும் பிறந்த தேவனுடைய பிள்ளை என்னும் போது தேவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறவனாக இருக்க வேண்டும். அடாப்டட் சைல்டுன்னு சொல்லும் போது அவன் கிறிஸ்துவினுடைய அந்த ஸ்தானத்துக்கு, தேவனுடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்துக்கு என்ன செஞ்சிருக்கிறான்? வந்திருக்கிறான் அர்த்தம். அப்போ இப்படி எல்லாம் ரட்சிப்பை குறித்து மேன்மையான மகத்துவமான காரியங்களை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? உள்ள வச்சிருக்கிறாரு. அந்த நேரத்துல சில நேரத்துல நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, ரட்சிப்பு அப்படிங்கறத ரொம்ப ஒண்ணும் இல்லாத அதுல என்ன இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக. சரி, அப்ப ரோம அல்லது வேதாகமத்தினுடைய சட்டத்தின்படி பிள்ளைகளைத்தான் யார் எடுப்பாங்க? தத்தெடுப்பாங்க. அடுத்தது பிள்ளைகள் இருந்தாலும் இல்லைனாலும் என்ன செய்வாங்க? தத்தெடுப்பாங்க. பிள்ளைகள் இருந்தா எதுக்காக தத்தெடுக்கிறாங்க? அந்த இருக்கிற பிள்ளை தன்னுடைய சொத்தை பராமரிப்பதற்கு தகுதியானவன் அல்ல என்று உணர்வதனாலே தகப்பன் தனக்கு என்ன செய்யலாம்? அடாப்டட் சைல்டா எடுக்கலாம். சரி, இப்போ இந்த அடிப்படையில நீங்களும் நானும் மறுபடியும் பிறந்தவர்களானபடியினாலே பரிசுத்த ஆவியினாலே நாம் என்ன செய்யப்படுகிறோம்? தத்தெடுக்கப்படுகிறோம். இந்த தத்தெடுக்கப்படும் போது கடைசியான நிகழ்வா தான் அந்த நிகழ்வை சொல்லியிருக்குது. அதுக்கு முன்னால பிதாவாகிய தேவன் நம்மை முன் குறித்திருக்கிறார், அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், அவர் நம்மை சுவிகார பிள்ளையாக்கி இருக்கிறார். பாருங்களேன், எபேசியர் 1:5 வாசிங்க. பிரியமானவருக்குள் நாம் நமக்கு தந்தரின நம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு சுவிகார புத்திரராகும்படி, இதெல்லாம் தேவன் பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்குள் முன்குறித்து வைத்திருந்தவைகள் என்று வேதம் சொல்கிறது. சரி, இப்போ இந்த கான்ட்ரடிக்ஷன் எல்லாம் நீங்க கவனத்துல வச்சுக்கணும். சரியா? நம்ம பிள்ளைகளை என்ன செய்ய மாட்டோம்? அடாப்ட் பண்ண மாட்டோம். நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகளை என்ன செய்ய மாட்டோம்? அடாப்ட் பண்ண மாட்டோம். ஆனா வேதத்துல எப்படிதான் சொல்லியிருக்குது? வேதத்துல என்ன சொல்லியிருக்குது? பிள்ளைகள் தான் என்ன செய்வாங்க? அடாப்ட் பண்ணுவாங்க. அடுத்தது என்ன நம்ம கவனிக்கணும்? பிள்ளைகள் அற்றவர்கள் என்ன செய்வாங்க? தத்தெடுப்பாங்க நம்ம ஊர்ல. ஆனா வேதத்துல என்ன சொல்லியிருக்குது? பிதாவாகிய தேவன் பிள்ளைகள் இருந்தாலும் என்ன செய்வாரு? தத்தெடுப்பார். எதுக்காக? தன்னுடைய சொத்துக்கு பாதுகாப்புக்காக. அடுத்தது, இப்ப நம்ம தத்தெடுக்க போறோம்னு வச்சுக்கோங்களேன். அழகா இருக்கிற பிள்ளையா பார்த்து, இப்போ சைல்டு அந்த ஆக்சுவல எப்படி மாத்தி இருக்கிறாங்கன்னா, நம்ம விரும்புற மாதிரி எல்லாம் எடுக்க முடியாது. முதல்ல அப்படியெல்லாம் ஆப்ஷன் இருந்துச்சு. நல்ல அழகா இருக்கிற பிள்ளைங்க, கலரா இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் எடுக்கலாம். இப்போ அப்படி கிடையாது. இப்போ அவங்களே ரெஃபர் பண்ணுவாங்க, இந்த பிள்ளை இப்போதைக்கு நீங்க தத்தெடுக்கலாம். அதை ஒண்ணு ஏற்றுக்கொள்ளணும், இல்லைன்னா என்ன செஞ்சிடணும்? நிராகரிச்சு. இருந்தாலும் தத்தெடுக்கிற பேரண்ட்ஸுக்கு என்ன ஆசை இருக்கும்னா, நல்ல கலரா இருக்கணும்,
அழகா இருக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். இருக்குமா இருக்காதா? இப்ப நம்மளை தத்தெடுத்தாலே நமக்கு என்ன இருந்துச்சு? பக்கத்துல கை வச்சு உங்களை தத்தெடுத்துக்கிறாரு, என்ன அழகு இருந்துச்சு, என்ன சொல்றாங்க? இல்ல நம்ம அறிவா இருந்ததுனால எடுத்துட்டு போறோம். ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கிறத பார்த்துச்சு. நம்மளை குறிச்சு பைபிள் என்ன சொல்லுது? ரோமர் 3 அதிகாரம் 10 வசனத்திலிருந்து 12 வசனம். அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டுப் போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, நீதிமான் ஒருவனும் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, நன்மை செய்கிறவன் இல்லை. அப்போ உலக பிரகாரமா தத்தெடுக்கும் போது பிள்ளைகிட்ட கொஞ்சம் இப்படி இருந்தா பரவாயில்ல அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? இப்படி நம்மளை தத்தெடுக்கும் போது எந்த குவாலிபிகேஷனும் இல்லை, ஆனாலும் நம்மளை தத்தெடுத்த பிறகு நமக்குள்ள எவ்வளவு பெருமை இல்லை. தத்தெடுத்த பிறகு நமக்கு ரொம்ப பெருமை. நாம ரட்சிக்கப்பட்டதுனால இப்படி இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாலே எப்படி தெரியுமா இருந்தேன், எப்படி இருந்தேன், உணர்வற்றவனா இருந்தேன். நல்ல கவனிங்க. சில நேரத்தில் சபைக்குள்ள வந்த பிறகு நம்முடைய ரியாலிட்டி என்னங்கிறத நம்ம மறந்துட்டு வாழுகிறதுனாலயோ என்னவோ ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாருங்கிறதே நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. தயவு செய்து கொஞ்சம் கவனிங்க. நம்மளை தத்தெடுக்கிறதுக்கு நம்மகிட்ட எதுவுமே இல்லைங்க, எதுவுமே இல்லை. ஆனாலும் நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு? இப்போ உங்களுக்கு ஒருவேளை அப்படி தத்தெடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது, உங்களுக்கோ உங்க உறவினருக்கோ, நீங்க யாரை ரெஃபர் பண்ணுவீங்க? சொல்லுங்க, யாரை ரெஃபர் பண்ணுவீங்க? சரி, இதுல இன்னொரு காரியம் இருக்குது, கவனிக்க. 1 Corinthians 2 அதிகாரம் 16 வசனம். அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அடாப்டட் சைல்டுக்கு தாய் தகப்பனுடைய சுபாவங்கள் வராது. இந்த உலகத்தில் அடாப்டட் சைல்டுக்கு என்ன வராது? நமக்கு தெரிந்த பிள்ளைக்கே இருக்குதாங்கிறது கேள்விக்குறியாதான் இருக்கு. அதனாலதான் வீட்டில் நம்ம பேசிக்கிறோம், ஹாஸ்பிட்டல் ஏதாவது மாத்திட்டு வந்துட்டாங்களோ. சில வீட்டுல எல்லாம் சொல்றாங்க தவிட்டுக்கு வாங்கிட்டு வந்தோங்கிறாங்க. ஏன் சொல்றோம்? நம்ம எங்க சுபாவம் இல்லையப்பா, இல்லாம இருக்காது, வெளியே சொல்றது இல்லை நம்ம. சரி, அது போட்டோம். மொத்தத்துல பெற்றெடுத்த பிள்ளைகிட்ட என்ன எதிர்பார்க்கலாம்னா அந்த நேச்சர் என்ன செய்யும்? அடாப்டட் சைல்டை எதிர்பார்க்க முடியுமா? எதிர்பார்க்க முடியாது. ஆனா இங்க பவுலப்போஸ்தலன் சொல்றாரு, எங்களுக்கோ புத்திர ஸ்வீகாரம் அடைந்த எங்களுக்கோ என்ன உண்டாயிருக்கிறது? கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அப்போ மறுபடியும் பிறந்த ஒரு கிறிஸ்தவன், புத்திர ஸ்வீகாரம் அடைந்திருக்கிற கிறிஸ்தவன் தேவனுடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்திலும் தேவனுடைய சுபாவத்தையும் வெளிப்படுத்துகிறவனாக இருக்கிறான். கவனிங்கயா, சும்மா ரட்சிப்பை நம்ம அலட்சியம் பண்ண வேண்டாம். ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்கள், மறுபடியும் பிறந்திருக்கிற நீங்கள், அந்த ஸ்வீகார பிள்ளையாக தத்தெடுக்கப்பட்டிருக்கிற நீங்கள் தேவனுடைய சுபாவத்தையும் தேவனுடைய பிள்ளை இருக்கிறதற்கான கொடுத்திருக்கிற அந்த ஸ்தானத்தையும் உடையவராக இருப்பான். அந்த பொசிஷன் அவன் என்ன செய்ய மாட்டான், இழக்க மாட்டான். அதை தக்க வைத்துக் கொள்வதில் அவன் கவனமா இருப்பான். ஒருவேளை ரோட்ல அவன் இருக்கும் போது எப்படி வேணாலும் நடந்திருக்கலாம், எப்படி வேணாலும் சாப்பிட்டிருக்கலாம். ஆனா ஒரு அடாப்ஷன்ல வந்த பிறகு அந்த பெற்றோர், அந்த தாய் தகப்பன் எப்படிப்பட்ட ஒரு பைனான்சியல் ஸ்டேட்டஸ்ல வாழ்றாங்களோ அதுக்கு தகுந்தாற் போல அந்த பிள்ளைகள் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், வாழ ஆரம்பிச்சிடும். நிறைய நேரத்துல நம்முடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை காட்டிலும் இந்த தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் நல்ல வசதியோடு, நல்ல அருமையான ஒரு சோசியல் அட்மாஸ்பியர்ல அவங்க என்ன செய்யறாங்களாம், வளர்றாங்களாம். அதனாலதான் அரசாங்கம் தத்து கொடுக்குது. கவனிங்க,
அப்படின்னா தாய் தகப்பனுடைய சுபாவத்தை நான் பெற்றெடுத்த பிள்ளைதான் வெளிப்படுத்த முடியும். ஆனா இங்க மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில சுவிகார பிள்ளையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக பரிசுத்த ஆவியானவர் தத்தெடுத்தா அவருடைய சுபாவங்கள் எனக்கு வர ஆரம்பிச்சு. யாருடைய சுபாவங்கள்? அப்ப நம்ம ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொன்னோம்னா நம்முடைய சுபாவம் சொல்லணும். நாம் யாருடைய பிள்ளைகள் இல்லையா? நெத்தியில அப்படி எழுதி விட்டுனா பார்த்தாரு தேவனுடைய பிள்ளை. நம்முடைய சுபாவங்கள்ல காட்டி கொடுக்கணும், நம்முடைய சிந்தை காட்டி கொடுக்கணும். சிந்தை என்ன சொல்லுது? சிந்தை மைண்ட் அப்படின்னு கொடுக்குது. உலக மனிதர்களை போல வாழாத ஒரு சிந்தை இந்த மனிதனுக்கு உண்டாயிருக்கும். யாரை போல வாழுகிற மனிதன் சிந்தை? ஆமா, உலகத்தில் இருக்கிற ரோமர் 12:2 சொல்லியிருக்கிற மாதிரி உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாத சிந்தை. பிலிப்பியர் 2 ஒரு தாழ்மையான சிந்தை. ஏன் அங்க இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தையை குறித்து என்ன சொல்லி இருக்கிறது? பிலிப்பியர் 2 வாங்க வேகமாக. 4 எப்படி சொல்லி இருக்குது? அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தையே உங்களிலும் உண்டாயிருக்கிறது. அப்ப கிறிஸ்துவின் சிந்தை இருந்தால் எனக்கு எப்படி இருக்கும்? நான் உலக மனிதர்களை போல வாழ ஆசைப்பட மாட்டேன். எனக்கானதே நான் தேடிக்கொண்டிருக்க மாட்டேன், பிறனுக்கானவைகளை தேடுவேன். ஐயா, மறுபடியும் பிறந்திருக்கிற கிறிஸ்தவர்களே, உங்களுக்குள்ள இந்த தெய்வீக சுபாவங்கள் வெளிப்படுகிறதா என்பதை கொஞ்சம் பரிசோதித்து பாருங்கள். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, ரோமர் 8:33 இப்படி எழுதப்பட்டிருக்குது. அந்த அடாப்டட் சைல்ட வந்துட்டு யாரு குற்றம் சாட்ட முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யாரும் குறை சொல்ல முடியாது, யாரும் குற்றம் சாட்ட முடியாது. அப்ப நல்ல கவனிங்க, சபைக்குள்ள இருக்கிற நீங்களும் நானும் ஒரு அடாப்டட் சைல்டு அப்படிங்கிற ஸ்தானத்துல நம்ம கிறிஸ்துவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறவனா இருக்கும்போது, கிறிஸ்து நம்மளை வச்சிருக்கிற அந்த ஸ்தானத்துல இருக்கும்போது நம்மளை யாரும் என்ன செய்ய முடியாது, குறை சொல்ல. இன்னைக்கு குறை சொல்றாங்களே ஏன்? இன்னைக்கு பிரசங்கத்துல நாங்க கண்டிச்சு பேச வேண்டியிருக்குதே ஏன்? சில நேரத்துல புத்தி சொல்ல வேண்டியிருக்குதே ஏன்? எங்க பிரச்சனை? நமக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னு நமக்கு என்ன செய்யல தெரியல. நம்ம ஏதோ வாழ்றோம். இல்ல அருமையானவர்களே, அங்க தெளிவா இருக்குது, ஒரு அடாப்டட் சைல்ட யாரும் என்ன செய்ய முடியாதான், அவ்வளவு குற்றம் சாட்ட முடியாத. நமக்கு வேதாகமத்தில் எப்படி ஒரு வார்த்தை இருக்குது? இரவும் பகலும் சகோதரர்களுக்கு மேல என்ன செய்கிறவன்? குற்றம் சாட்டுகிறவன். இங்க என்ன சொல்லி இருக்குது? அப்ப பிசாசை காட்டிலும் பிசாசு நம்ம மேல குற்றம் சாட்ட முடியாத அளவுக்கு ஒரு செக்யூர்டான பொசிஷன்ல ஆண்டவர் உங்களை நினைத்திருக்கிறார். விசுவாசிங்களா? அப்ப எப்படி குற்றம் சாட்ட முடியுது? நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் வச்சிருக்கிற பொசிஷன் படி நம்மளை யாரும் என்ன செய்ய முடியாது, குற்றம் சாட்ட முடியாது. பிசாசு வந்து நம்மளை சுத்தி சுத்தி வருவான், ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு. ஆண்டவர் வச்சிருக்கிற பொசிஷன் அடிப்படையில நம்மளை குற்றம் சாட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறார்னு தெரியாம நாம் ஏனோ தானோ என்று வாழும்போது நம்மளை குற்றம் சாட்ட முடியுமா? அந்த காலை நேரத்துல நமக்குள்ள ஒரு தெளிவு வரணும் பாருங்க. வேத வசனத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு தமக்கு சுவிகார பிள்ளையாக மாற்றியிருக்கிறார். இந்த இடத்துல நாம் தகப்பனுடைய சுபாவத்தையும் தகப்பன் நமக்கு தந்திருக்கிற ஸ்தானத்தையும் தக்க வைத்துக் கொள்கிறதிலே கவனமாக இருக்க வேண்டும். பிரதானமான காரியம் என்ன? இது டோக்கன் அட்வான்ஸ். இது நாம் மீட்கப்படுவோம் என்பதற்கான அடையாளம். அப்போ இது மட்டும் நம்ம உணர்ந்துகிட்டு நம்ம வாழ்நாள் வச்சுக்கோங்களேன், தேவனுடைய சபை தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. அதனால இயேசு சொன்னார், அவர் ஒண்ணுமே செய்யாம பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை என்று சொல்லலைங்க. அவர் எல்லாத்தையும் நமக்காக செய்து விட்டு தான் சொன்னாரு, நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. யோசிச்சு பாருங்களேன், இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நான் தகப்பனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிற பிள்ளையாக, தகப்பன் நம்மை வைத்த ஸ்தானத்தில் இருக்கிற பிள்ளையாக நாம் இந்த இடத்துல வாழ்ந்தோம்னா நம்மளை யாராவது நம்மளை குற்றம் சாட்ட முடியுமா?
நம்முடைய செயல்பாடுகள் எவ்வளவு கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வருகிறதா இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக நான் சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்குங்க. இல்லைன்னா நம்மளை வச்சிருக்கிற பொசிஷனுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லைன்னா சில நேரம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, என்ன ஆளுங்க, ஏதாவது கவர்மெண்ட் ஆபீஸ் போறோம், நல்ல பொசிஷன்ல இருக்கிறாரு, ஆனா அவருடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது நமக்கு ஒரு அதிருப்தி வருது. நம்ம சொல்றோம், என்ன அந்த ஆளு அந்த போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி இல்லையே, பணத்தை கொடுத்து வந்துட்டாரோ, ஏதாவது குறுக்கோடியில வந்துட்டாரோ சொல்றோமா இல்லையா? இப்ப குறுக்கோடியில தேவனுடைய பிள்ளையா மாற முடியுமா? ஆனா தேவனுடைய பிள்ளை மாதிரி நடிக்கிறோம். ஒரு கோதுமை மணியாக இல்லாமல் களையாக இருக்குமோ? களைகிட்ட போய் தகப்பனுடைய சுபாவத்தை எதிர்பார்க்க முடியுமா? களைகிட்ட போய் தகப்பன் தந்த ஸ்தானத்தை எதிர்பார்க்க முடியுமா? மறுபடியும் பிறந்திருந்தால், சுவிகார பிள்ளையாகி இருந்தால் தெய்வீக சுபாவத்தை யாரும் தடுக்க முடியாது. களையா இருந்தா எதிர்பார்க்கிறது தப்பு. பக்கத்தில் ஒரு கையை பிடிச்சி கேளுங்க, நீங்க களையா அல்லது கோதுமை மணியா? எப்படி கண்டுபிடிக்கிறது? தேவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறதா பவுல் சொல்றார் இல்லையா, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது, நாங்கள் எங்களுக்குரியவைகளை பார்க்க மாட்டோம், பிறனுக்கானவைகளை பார்ப்போம். எங்களுக்கு ஒரு தாழ்மை இருக்கும். நாங்க உலக மனிதர்களை போல வாழ விரும்ப மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு ஆண்டவர் டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்திருக்கிறாரு, அவர் எப்பொழுது வருவார் என்று நாங்கள் காத்திருப்போம். புரியுதா உங்களுக்கு? அப்போ கலைகளுக்கு இது தெரியுமா? தெரியாது. அது பாவம், அது வேஷம் போட்டு பார்க்குது. காக்கா சுண்ணாம்புக்குள்ள விழுந்துச்சு தன்னை வெள்ளையா மாத்திக்கிட்ட மாதிரி சில நேரத்துல நம்ம வேஷம் போடலாம். அதை இந்த உலகம் ஒருவேளை ஏற்றுக்கொள்ளலாம், கிறிஸ்தவர்கள் என்று சர்டிபிகேட் கொடுக்கலாம். ஆனா பரலோகம் அங்கீகரிக்குமா என்பது கேள்விக்குரிய. உங்களுடைய வாழ்க்கையில தகப்பனுடைய சுபாவத்தை பிரதிபலிக்காவிட்டால் உங்களுடைய ரட்சிப்பு கேள்விக்குரிய என்பதை தயவு செய்து மறந்துவிட்டாங்க. ஏன் நம்மளால ஆராதிக்க முடியலங்க? ஏன் கர்த்தரை நம்மளால துதிக்க முடியல? ஆண்டவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை என்னால் ஏன் புரிய முடியவில்லை? ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்குது? தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். என்ன இரக்கம்? பாவியாய் இருந்த உனக்கு நீதிமானாக்கி பரிசுத்தமானாக்கி உன்னை மகிமைப்படுத்துவதற்கான திட்டங்களை வச்சிருக்கிறாரே, அப்படிப்பட்ட இரக்கத்தெல்லாம் பெற்றிருக்கிற நீ உன்னுடைய சரீரத்தை பரிசுத்தமும் ஜீவ பலியுமாக ஒப்புக்கொடு. இதுவே நீ செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்போ நாம் மறுபடியும் பிறந்து ரட்சிப்பின் அனுபவத்தை உடைய பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிற ஒரு சுவிகார பிள்ளையாக இருந்தால் நான் தகப்பனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துவேன். தகப்பன் வைத்த ஸ்தானத்திலே நான் இருப்பேன். ரொம்ப முக்கியம். கடைசியாக இதுக்காக நம்ம ஜெபிக்க முடியுமா பிரதர்? இல்லை. யாரு தத்தெடுக்கிறாங்களோ அவங்க தான் முன் வரணுமே ஒழிய தத்துக்குள்ள போய் என்ன தத்தெடுத்துக்கங்கன்னு சொல்ல முடியாது. எப்படியும் மறுபடியும் பிறக்க செய்யும் என்று நாம் ஜெபிக்க முடியாதோ அப்படி போல என்னை தத்தெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே என்ன செய்ய முடியாது, ஜெபிக்க முடியாது. அப்ப மறுபடியும் பிறந்திருந்தா அவர் தத்தெடுத்துருவார். அவ்வளவுதான். எல்லாம் ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையது. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற தலைப்புகள்லாம் என்ன? மனம் திரும்புதல், கிறிஸ்து எனக்கு பதிலாக மரித்திருக்கிறார் என்ற விசுவாசம், பிதாவாகிய தேவனோடு நாம் ஒப்புரவாக்கப்படுதல், சமாதானப்படுதல், தேவனுடைய கோபத்தை சாந்தப்படுத்துவது, நம்முடைய பாவங்களுக்கான மன்னிப்பை உறுதிப்படுத்திக் கொள்வது, பாவத்திலிருந்து மீட்கப்படுவது, பாவம் நம்முடைய கணக்கில் இருந்தது இப்பொழுதோ நீதி நம்முடைய கணக்கில் வர வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தேவனுடைய ஸ்வீகார பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அப்போ என்னுடைய மனம் திரும்புதல் சரியாக இருந்தால், நான் விட வேண்டிய பாவத்தை விட்டுவிட்டு தேவன் பட்சமாய் சரியாக திரும்பி இருந்தால், இது எல்லாம் இயல்பா நடந்துடும். எப்படி நடந்துடும்? இயல்பா நடந்துடும். இதுக்கு தனித்தனியா நம்ம
ஒரு ஃபீஸ் எல்லாம் கட்ட வேண்டியதில்லை, எல்லாம் இலவசம், எல்லாம் கிருபையாக கொடுக்கிற காரியங்கள். அப்போ இந்த ஆக்ஷனை யார் தான் எடுக்க முடியும்? தகப்பன் தான் எடுக்க முடியும். சரியா? அடுத்தது இந்த அடாப்ஷன்ல நமக்கு ஒரு பெரிய சுதந்திரம் இருக்கு. வாசிங்க ரோமர் 8:17. நாம் பிள்ளைகளானால் தேவனுடைய சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். ஒரு நாள்ல நம்முடைய கணக்குல எந்த சொத்தும் இல்லை, ஆனா இப்போ ஆண்டவர் நம்மளை சுதந்திரவாளியா வச்சிருக்கிறார். எப்படி வச்சிருக்கிறாரு? சுதந்திரவாளியா வச்சிருக்கிறார். இதை பிடிச்சிட்டு தான் நிறைய நேரத்துல செழிப்பு பிரசங்கியார்கள் ஆண்டவர் நம்மை சுதந்திரவாளியாக வைத்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். சரியா? உண்மைதான். நம்ம கணக்குல பரலோகத்தின் தேவனுடைய சொத்துக்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. விசுவாசிக்கிறீங்களா? அதை எதுக்காக யூஸ் பண்ணணுமோ அதுக்காக யூஸ் பண்றதுக்கு ஆண்டவர் நமக்கு உரிமை கொடுத்திருக்கிறார். எதுக்காக யூஸ் பண்ணணும் சொல்லுங்க? உலக மனிதர்களை போல வாழ்வதற்கல்ல, இல்லையா? நம்ம தான் சிந்தை பார்த்தோம். சிந்தை கிறிஸ்துவின் சிந்தை இருந்தா நான் என்ன கொள்ள மாட்டேன். நம்ம அங்கதான் டிஃபர் ஆகிறோம். பரலோகத்தின் ஆசீர்வாதத்தினாலே தேவன் தேவனுடைய பிள்ளைகளை நிரப்பி இருக்கிறாரா? ஆமா, எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அது எதற்காக என்றால் தேவனுடைய ராஜ்யத்தின் விஸ்தாரங்கள். எதுக்காக? தேவனுடைய ராஜ்யத்தின் விஸ்தாரங்கள். தேவனுடைய ராஜ்யத்தின் விஸ்தாரங்களுக்கு எனக்கு என்ன தேவையோ அந்த சுதந்திரத்தை எல்லாம் தேவன் எனக்கு கொடுப்பதற்கு அவர் ஒரு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஊழியத்துக்கு வரும்போது நம்ம அவங்க கொடுப்பாங்களா இவங்க கொடுப்பாங்களான்னு பார்க்க வேண்டியதில்லை. நம்மளை தத்தெடுத்திருக்கிற தகப்பன் அவர் நிறைய சுதந்திரம் வச்சிருக்கிறாரு. அந்த சுதந்திரத்தில் நமக்கு என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா? கடைசியாக ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய பெயர் தருகிறார். 2 வசனத்தை பாருங்களேன். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கிறவன், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறு ஒருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது. ஆமா, நமக்கு ஒரு புதிய பெயரை கொடுப்பார். என்ன பெயர் கொடுப்பாரா? புதிய பெயரை கொடுப்பார். 3:12 பாருங்க. என் தேவனுடைய நாமத்தையும் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். அவன் மேல். இதை குறிச்சு என்ன நிறைய கருத்துக்கள்லாம் இருக்கு. ஆண்டவர் நம்ம இந்த டோக்கன் அட்வான்ஸ் போட்டிருக்கிற நமக்கு ஒரு ஃபைனல் பேமெண்ட் இருக்குது. அதில் நிறைய பலன்களையும் சுதந்திரத்தையும் தரப்படாது. இந்த சுரிகார பிள்ளை என்கிற ஸ்தானத்தை உணர்ந்து நான் எப்படி வாழ்ந்திருக்கிறேன் என்பதன் அடிப்படையில் முடிவான ஒரு பலன்களை நாம் பெற்றுக்கொள்ள போகிற நாள் இருக்கிறது. அந்த நாள்ல ஒண்ணு, ஒவ்வொரு தனிப்பட்ட தேவனுடைய பிள்ளைக்குமான ஒரு பெயர் கொடுக்கப்படுறதுக்கு வாய்ப்பு. ஒண்ணு என்னவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? ஈச் பிலீவர் ஒவ்வொரு பேர். அடுத்தது எல்லாருக்குமான ஒரு பொது பெயர். எல்லாருக்குமான ஒரு பொது பெயர். ஏன்னா ஜெயம் கொள்ளுகிறவர்கள் அப்படின்னு சொல்லும் போது அதுல ஒரு ஆள் இருக்க முடியாது, ஒரு கூட்டம் இல்லையா? அந்த ஜெயம் கொண்டவர்களுக்கான ஒரு பெயர். அடுத்தது தேவனுடைய நாமம் எழுதப்பட்டிருக்கலாம். நம்ம மேல என்ன எழுதப்பட்டிருக்கலாம்? தேவனுடைய நாமமே எழுதப்பட்டிருக்கலாம். எதுவா இருந்தாலும் சந்தோஷம். சுவிகார பிள்ளையாகிய எனக்கு அவருடைய பெயரை எழுதினாலும் சரி, எனக்கு என்று ஒரு தனி பெயரை வைத்தாலும் சரி, இல்லது ஒரு கூட்ட ஜெய கூட்டம், அந்த ஜெயம் பெற்ற பரிசுத்தவான்களின் கூட்டத்திற்கு என்று பெயர் வைத்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் நான் யாரோட இருக்க போறேன்? அவரோட இருக்க போறேன். அல்லேலூயா. அப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்களின் வாழ்க்கையில
ஆண்டவர் செய்யக்கூடிய மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் மேலேயும் அவர் புதிய நாமத்தை எழுதுவார். ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இதை வைத்துக்கொண்டு இதன் அடிப்படையிலையும் நம்ம மறுபடியும் பிறந்த ஒரு கிறிஸ்தவனுக்கு பெயர் வைக்கலாம் என்று சொல்கிறார்கள். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாருமே இருக்குதான்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த அடிப்படையிலையும் என்ன வைக்கலாம், மறுபடியும் பிறந்த ஒரு கிறிஸ்தவனுக்கு புதிய பெயர் வைக்கலாம். நம்ம புது பெயர் வச்சாலும் அவர் ஒரு புது பெயர் கொடுப்பாருங்கிறது தான் சந்தோஷம். அது எனக்கான தனிப்பட்ட பெயரா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு செயல்பட்ட பரிசுத்தவான்களுக்கு எல்லாருக்குமான பொது பெயரா இருந்தாலும் சரி, அல்லது என் மேல் அவருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டிருந்தாலும் சரி, நான் அவரோடு கூட நான் சுதந்திரவாளியாக காணப்படுவேன் என்பதே எனக்கு கிடைத்திருக்கிற பெரிய சாட்சி. அப்ப யோசிச்சு பாருங்க, பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி நம்முடைய பாவத்திற்கான பரிகார பலியாக அவர் நமக்காக மரித்து அவருடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறார், நம்மை ரட்சித்திருக்கிறார், நம்மை மறுபடியும் செலுத்தித்திருக்கிறார், நம்மளை அடாப்ட் பண்ணியிருக்கிறார், சுவீகார பிள்ளையாக்கி இருக்கிறார். அப்போ நீதிமானாக்கப்படுதல் என்கிற அந்த நிலைக்கு வருவதற்குள்ளாக இத்தனை காரியங்களையும் ஆண்டவர்களுடைய வாழ்க்கையில செஞ்சிருக்கிறார். இத்தனை காரியங்களை அடுத்த வாரத்தில் நம்ம நீதிமானாக்கப்படுதலை குறித்து தான் பார்க்க போறோம். என்னெல்லாம் பார்த்துக்கிறோம், என்னெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது. மனம் திரும்புதல், சொல்லுங்க, மனம் திரும்புதல். 2, எனக்கு பதிலான கிறிஸ்துவின் மரணம். 3, பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாக்கப்படுதல். 4, தேவனுடைய கோபத்தை சாந்தப்படுத்துவது. 5, பாவ மன்னிப்பு. 6, பாவ மீட்பு. 7, தேவனுடைய கிறிஸ்துவினுடைய நீதி நம்முடைய கணக்கில் வர வைக்கப்படுவது. அவருடைய பிள்ளையாக நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படுவது. சுதந்திரவாளியாக நாம் தத்தெடுக்கப்படுவது. எல்லாம் நடந்த பிறகுதான் அவர் என்ன செய்றாரு, நீதிமானாக்கி. ஆனா பொதுவாக நம்ம சொல்லும்போது நம்ம ரட்சிப்புங்கிற ஒரே வார்த்தையை என்ன செஞ்சிடறோம், சொல்லிடுறோம். ஆனா அதுக்குள்ள இத்தனை காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. இந்த அனுபவத்தை உடையவர்களாக இருக்கும்போது நம்ம எல்லாரும் கிறிஸ்துவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்போம். நாம் தேவனுடைய ராஜ்யத்தையே நம்முடைய முதன்மையான நோக்கத்தை உடையவர்களாக கொண்டிருப்போம். ஏன்னா நமக்கு வேற செகண்டரியான எதுவுமே கிடையாது. நம்ம டோக்கன் அட்வான்ஸ் வாங்கியாச்சு. இந்த டோக்கன் அட்வான்ஸ் என்ன, எதுக்காக? இப்போ ஒரு 2 வீலரோ அல்லது இன்னொருவருடைய பொருளை நீங்க வாங்குறதுக்காக நீங்க ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு பிறகு அந்த நபர் வேறு யாருக்கும் அந்த பொருளை என்ன செய்யக்கூடாது, விற்கக்கூடாது. அப்படிதானே? இதை ஒத்துக்கிறீங்களா? இப்போ உங்களுக்கு மேல ஒரு டோக்கன் அட்வான்ஸ் போட்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு என்ன செய்யறாரு, வாசம் பண்றார். நீங்கள் என்ன செய்யப்படுவீர்கள், மீட்கப்படுவீர்கள். இப்போ இடையில உலகத்துக்கு வைக்கலாமா, விற்கக்கூடாது. அப்போ உலக மனிதர்களைப் போல வாழ ஆசைப்படும் போது ஆண்டவரோடு நான் செய்திருக்கிற உடன்படிக்கையில நான் மீறுகிறேன்னு அர்த்தம். அது பாவம்னு அர்த்தம். அதுக்கு பேர் என்னது, பாவம். அவர் என்ன விரும்புகிறார் என்று தெரியாமல் நானாகவே என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது பாவம். அதுக்கு பேர் என்னது, ஆண்டவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார் என்று தெரியாததினாலே நான் என் மனம் போல வாழ விரும்புகிறேன். நான் ஏற்கனவே அப்படி வாழ விரும்பினதினால் தான் நான் கோபாக்கினையின் பிள்ளையாயிருந்தேன். ஆனால் தேவன் கிருபையாக நம்மை ரட்சித்தார். விசுவாசித்தீர்களா? ரோமர்ல 5ஆம் அதிகாரத்துல 3 வார்த்தைகள் இப்படி எழுதப்பட்டிருக்குது. நாம் பலனற்றவர்களாக இருக்கிற போதே, நாம் பாவிகளாக இருக்கும் போதே, நாம் சத்துருக்களாயிருக்கும் போதே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே கிறிஸ்து பிதாவாகிய தேவன் நம்மை வைத்த அன்பை என்ன செய்தார், விளங்க பண்ணினார். இந்த அன்பினாலே, கிருபையினாலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில அதற்கு ஏற்ற ஒரு சாட்சியுள்ள கனியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. எழுந்திருப்போம், ஜெபிப்போம்.